இந்த சபரிமலைக்கு வரத்துக்கே பயப்படுவாங்க. இருமுடியில் அரிசி போடுற தத்துவமே உனக்கு வாய்க்கு அரிசி போட்ட மாதிரி தான் கணக்கு. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். இருமுடியில நெய் நிறைக்கும் போது நீ என்ன கோரிக்கை ஐயப்பன்ட்ட சொல்றியோ உன்னுடைய கோரிக்கைகள் அந்த நெய் மூலமா ஐயப்பன்ட்ட முன்னாடியே போயிடும். சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. 1983-84 சபரிமலையில பம்பையில புலி 2-3 புலி தண்ணி குடிச்சது நாங்களே பார்த்துருக்கோம். 18 படியில புலி உட்கார்ந்து இருக்கிறத நான் பார்த்திருக்கேன்னு சொல்லுவாங்க. சாமியை பார்க்கிறதுக்கு புலியே அங்க ஆமா. யஜன சுபூஜித யோகி கிருதாசனயாங்க நிவாரண. சார் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க, அங்க யானை இருக்குன்றாங்க. இது எல்லாம் சபரிமலையில இன்னைக்கு இருக்கு. ஐயப்பன் என்ற சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு எந்த மிருகமும் பக்தர்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்றதில்லை. பொன்னடியை பணிந்து நின்றோம் சரணமே ஐயப்பா, கண்ணனின் மைந்தனே சரணம் ஐயப்பா. ஐயப்பனுக்கு ஒரு சரணம் சொன்னா போதும். சரணம் விழித்தால் மரணம் இல்லை, சாஸ்தாநாமம் அருளின் எல்லை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா 50 வருட காலம் தாண்டி இறைவனுக்காக இசை பயணம் செய்து கொண்டு இருக்கும் நம்மளுடைய வீரமணி ராஜு ஐயா கிட்ட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஒரு விஷயம் சார், இப்போ நிறைய மாறி இருக்கு. 5 ஸ்டார் ஐயப்பன் அங்கே இருக்கிறாரு கோயில் போகிற வழியெல்லாம். நீங்கள் போகும்போது நிஜமாவே அந்த காட்டில் மிருகங்கள் வரும், அந்த இடம் ஃபுல்லாக காடாகவே இருக்கும். ஏறி போகிற பாதையெல்லாம் கல்லும், அந்த பாட்டில் வர மாதிரி கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தை அந்த மாதிரியே இருக்குமா சார்? இன்னைக்கு கல்லு முள்ளே இல்லை சபரிமலை, இன்னைக்கு சிமெண்ட் ரோடு போட்டாங்க. ஆனால் அன்னைக்கு 1957 எங்கள் அப்பா மலைக்கு போகும்போதெல்லாம் சபரிமலைக்கு ஒரு குரூப் கிளம்புது அப்படின்னா அப்பெல்லாம் இது மாதிரி பேட்சாலும் போக முடியாது. சரி, ஒரு 5 பேர் 6 பேர் ஒரு ஃபேமிலி. இந்த சபரிமலைக்கு வரத்துக்கே பயப்படுவாங்க அப்பெல்லாம். ஏன்னா இந்த இருமுடியில் அரிசி போடுற தத்துவமே உனக்கு வாய்க்கு அரிசி போட்ட மாதிரி தான் கணக்கு. உன்னை திருப்பி நான் பார்ப்பேன்னா பார்க்க மாட்டேன்னு தெரியாது. அதனால உனக்கு போடுற அரிசி இப்பயே போட்டுறேன்னு சொல்லிட்டு இருமுடியில போட்டு அனுப்புறது தான் ஐதீகம். இதை சொன்னா இன்னைக்கு பயந்துருவாங்க மக்கள்லாம். சபரிமலைக்கு யாருமே நிறைய பேருக்கு தெரியாது. குடும்பத்தார் அதுல எதுக்கு அரிசி போடுறாங்க அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த இருமுடி நிறைக்கும் பொழுது நம்பியார் குருசாமி சொல்லுவாரு, இருமுடி நிறைக்கும் பொழுது நீ உன்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா இருமுடியில் இருக்கணும். அந்த நேரத்தில் இந்த செல்போன் பேசுறது, விளையாட்டுத்தனமா ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கிறது அது இல்லாம நீ இருமுடியில நெய் நிறைக்கும் பொழுது நீ என்ன கோரிக்கை ஐயப்பன்ட்ட சொல்றியோ, இன்னைக்கு ஃபோனில் எஸ்எம்எஸ் மெசேஜ் போகிறது இல்லை, அமெரிக்காவுக்கு தட்டினா ஹவ் ஆர் யூ அப்படின்னா டக்குன்னு போகிறது இல்லை. அந்த மாதிரி உன்னுடைய கோரிக்கைகள் அந்த நெய் மூலமாக ஐயப்பன்ட்ட முன்னாடியே போயிடும். அவ்வளோ தாத்பரியமா. இது நிறைய பேருக்கு இன்னைக்கு நான் யாரையும் குறை சொல்லலை, ஆனால் அவங்களுக்கு அந்த சபரிமலையோட சீரியஸ்னஸ் தெரியல. இதை தெரிஞ்சுன்னு போனாங்கன்னா ஒன்றும் அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். அதுதான் நான் எல்லா ஐயப்பன்மார்கள்ட்டையும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இது விளையாட்டா போற சபரிமலை இல்லை, இது இந்த பிக்னிக் போற மலை இல்லை. பக்தியோட ஆன்ம சுத்தியோட நீ போனேன்னா இந்த 42 நாள் விரதம் இருந்து, இன்னைக்கு 10 நாள் விரதம் இருந்து போறாங்க, ஒரு வாரம் விரதம் இருந்து போறாங்க. ஆனா அதற்குரிய பலன்கள் அதுக்கு ஐயப்பன் உனக்கு எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டாரு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா இந்த 42 நாள் முழுமையா ஒரு விரதம் இருந்து போறேன்னா இந்த வேண்டுதல் பீரியட்ல நீ என்ன வேண்டிக்கிறியோ விரத பீரியட்ல சத்தியமாக நடக்கும் என்பது நிச்சயம். அந்த ஒரு மண்டல விரதம் அவ்வளவு பவர், சந்தேகம் என்னமா. ஏன்னா அந்த காலத்துல 57 மலைக்கு போகும்போது எங்க அப்பாலாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு குரூப் போறதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் முன்னாடி போவாங்க மலைக்கு. அது எதுக்கு போவாங்க, கத்திரிக்கோல், பெரிய பெரிய கத்திரிக்கோல், இந்த கோடாலி எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அவங்க பேர் காடு வெட்டி சாமின்னே பேரு, காடு வெட்டி சாமி. ஆமா. அவங்க எதுக்காக போறாங்க அப்படின்னா, இவங்க நடந்து வர ரூட்ல, பக்தர்கள் நடந்து வர ரூட்ல இந்த முள்ளு கல்லுலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த செடி எல்லாம் கட் பண்ணிட்டு போவாங்க. அந்த முள் செடி அதெல்லாம் கட் பண்ணிட்டு போவாங்க. அதெல்லாம் அவங்க காடு வெட்டி சாமின்னே உங்களுக்கு பேர் உண்டு. அப்படி இருந்து சபரிமலை ஏன் 1983-84 சபரிமலையில பம்பையில புலி 2-3 புலி தண்ணி குடிச்சது நாங்களே பார்த்துருக்கோம். அப்போ நம்பியார் குருசாமி சொல்லுவாரு, இது அவங்களோட இடம், அவங்க வீட்டுக்கு நீ போற, அதனால அவங்கள காலி பண்ண சொல்ல முடியாது,
நீ மரியாதையா போயிட்டு ஐயப்பனை ஞாபகம் வச்சுட்டு ஐயப்பனை பார்க்கணுன்ற எண்ணத்தோட பக்தியோட போ. அந்த புலி ஒண்ணு பண்ணாது. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதுமா. நாங்கெல்லாம் ஒரு வாட்டி கார்ல போயிட்டு இருக்கோம். ராணின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த ராணி கிட்ட நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி போலீஸ் ஒரு 10 பேர் செக் போஸ்ட்ல நிக்கிறாங்க. சார் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க, அங்க யானை இருக்குன்றாங்க. இது வந்து அதோட பகுதி. நீங்க காடா இருக்குமான்னு கேட்டீங்களே, காட்டுல எல்லாம் இருக்கு. இது எல்லாம் சபரிமலையில இன்னைக்கு இருக்கு. ஆனால் ஐயப்பன் என்ற சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு எந்த மிருகமும் பக்தர்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்றதில்லை. அதுதான் உண்மை. கண்டிப்பா. சோ அங்க இருக்க மிருகங்களும் ஐயப்பனுக்கு கட்டுப்பட்டு கண்டிப்பா அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லாம. அதுக்காக தான் இன்னைக்கு சபரிமலையில வந்து குருதி பூஜைன்னு ஒண்ணு பண்றாங்க. அந்த மிருகங்களை சாந்தி பண்றதுக்காக. ஓ, ஐயப்பனுக்கே பண்ணுவாங்களா சார்? இல்ல குருதி பூஜை ஜெனரலா இந்த யக்ஷ கிண்ணற தேவதைகளுக்கு இந்த மிருகங்களுக்கு எல்லாம் சேர்த்து பண்ணுவாங்க. இதை பண்ணும் பொழுது நட திறக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுவாங்க, நட மூடும் போது பண்ணுவாங்க. பண்ணா இது வந்து ஒரு மிருகங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லாமன்னு வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே வச்சுப்போமே, சரி நீங்க இத்தனை நாள் எங்களை தொந்தரவு பண்ணாம இருந்ததுக்கு நன்றின்ற மாதிரி. இன்னைக்கும் எனக்கு பழைய மேல் சாந்திகள்லாம் எனக்கு நல்ல பழக்கம் உண்டு. அவங்க சொல்லுவாங்க, இந்த சபரிமலை சன்னிதானம் நடை அடைச்ச உடனே நம்மளாம் திரும்பி வந்துடுறோம், ஆனா மேல் சாந்தி அங்க இருக்கணும், மேல் சாந்தி கீழே வரக்கூடாது, அங்கதான் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க 18 படியில வந்து புலி வந்து உட்கார்ந்து இருக்கிறத நான் பார்த்திருக்கேன்னு சொல்லுவாங்க. சாமியை பார்க்கிறதுக்கு புலியே அங்க வந்து. ஆமா, அப்போ அதுக்கு இருக்கிற ஞான திருஷ்டி வேறமா. நம்ம வந்து எப்படி நட சாத்தியிருக்க எப்படி புலி வந்து ஐயப்பரை பார்க்குமா, இது நம்ம கேட்க முடியாது. அப்போ காடுகள் நிறைந்த இடம் சபரிமலை. அங்க வந்து மிருகங்கள் இருக்கதான் செய்யும், அதோட வீடு. நம்பியார் குருசாமி சொன்னதுதான், இது வந்து அவங்களோட வீடு. நம்ம வந்து அங்க போறோம். நம்ம அங்க போறது எதுக்காக போறோம்? ஐயப்பனை பார்க்கறதுக்கு போறோம். புலியும் சிங்கத்தையும் பார்க்கறதுக்கு சூக்கு போலாமே, கண்டிப்பா. எதுக்கு சபரிமலைக்கு போகணும்? ஆனா இந்த நினைப்பு இல்லாம, இந்த பயம் இல்லாம ஐயப்பன் மட்டுமே நம்ம கருத்துல இருந்ததுன்னா இந்த பயமா இருக்காது. கண்டிப்பா சார். சார் நீங்க சொன்னீங்க இந்த ஐயப்பனோட வந்துட்டு இந்த பஜனை, இந்த ஒரு லாஸ்ட் 4வது பாடல், அதை கொஞ்சம் மக்களுக்கு பாடி காமிங்க. அந்த சரி, இப்போ ஒரு 3 பாட்டு பண்ணியாச்சு. 4வது பாட்டு ஒரு ஐயப்பனோட ஸ்லோகன் வேணும். என்ன அப்போ ஐயப்பனுக்கு என்ன மந்திரம் கந்திரம் ஸ்லோகம் அப்ப இருந்தது, ஆனா அதை சொல்றதுக்கான முறை மக்களுக்கு தெரியாது. அது வந்து நம்ம ஆதிசங்கரர் எழுதினது. இதெல்லாம் மக்கள் பாடல, ஏன்னா ஐயப்பனை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப தெரியாத இடத்துல ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது என்ன கொடுக்கணும்? ஐயப்பனுக்கு ஒரு சரணம் சொன்னா போதும். சரணம் விழித்தால் மரணம் இல்லை, சாஸ்தாநாமம் அருளின் எல்லை. அது வீரமணி சாமி பாட்டு. இப்போ இந்த இடத்துல ஒரு பாட்டு கொடுக்கணும். என்ன கொடுப்பாங்க? சரணம் சொல்லி கூப்பிடுவோம் சபரிமலை வாசனை, வரணும் என்று அழைத்திடுவோம் வரம் கொடுக்கும் ஈசனை, அருளை தரும் ஆண்டவனை அன்பருக்கு மித்திரனை, சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோம் ஹரிகர சுதன் ஐயப்பனை, வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே, தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனை, சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை, பயம் தனையே போக்கிடுவான் பந்தளனின் பிள்ளை, அபயம் என்று சரணடைந்தால் அகன்றிடுமே தொல்லை, அவனின்றி அவனியிலே அணுவும் அசைவதில்லை, சுவாமி சரணம் ஐயப்பா. இத கொடுத்தாங்க. இந்த 4 பாட்டு ரிலீஸ் ஆகுது. நாங்க வந்து இது வந்து அப்போ கண்ணன் என்ன சொன்னாரு, வீரமணி இது வந்து இந்த களக்கூத்தாடி கம்பு மேல நடக்கிற மாதிரி, இப்படியும் விழலாம் விழாமே இருக்கலாம், கடந்து போயிடலாம். ஏன்னா ஐயப்பன்ற புது சப்ஜெக்டை நம்ம கை வச்சிருக்கோம், இது எப்படி மக்கள்கிட்ட போய் சேரும்னு தெரியாது. அப்படின்னும் போதுதான் இந்த பாடல், இந்த பள்ளிக்கட்டு பாடினதுக்கு அப்புறம் வீரமணி சோமுவோட இமேஜ் வந்து சபரிமலை 18 படி மாதிரி சரன்னு 1ஆம் படியிலேருந்து 18ஆம் படிக்கு ஏறிடுச்சு. அப்போ இப்போ நீங்க கேட்டீங்கல்ல, எப்படி சார் நீங்க ஐயப்பன் பாட்டை செலக்ட் பண்ணீங்க? அன்னிலேருந்து வீரமணின்னா ஐயப்பன் பாட்டு
அப்படின்ற மாதிரி ஆச்சு. கேசட்டே எப்படி வரும்னு தெரியுமா சார்? ஒவ்வொரு கார்த்திகை மாதம் வீரமணி ஐயா அவர்களின் ஆமா இசையில் அப்படி சொல்லிதான் அந்த கேசட்டோட நேமே வரும் ஆமா. அந்த காலத்துல எல்லாம். ஆமா. இப்ப வரைக்குமே ஐயப்பன் பாடல் அப்படின்னு சொன்னாலே வீரமணி குடும்பம், வீரமணி ராஜு, வீரமணி சோமு அவர்கள் பாடல் தான் ஐயப்பன் பாடல்னாலே அவங்க தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரு தான் அப்படி ஆச்சு. அப்படி ஆனதுக்கு காரணம் இந்த பள்ளிக்கட்டு தான். இது வெளில வர ஆரம்பிச்ச உடனே ஆந்திரா, கர்நாடகா, அப்படி தமிழ்நாட்டிலேருந்து அப்படியே மைக்ரேட் ஆச்சு. ஆந்திரா, கர்நாடகா, இன்னைக்கும் கேரளத்துக்கு நான் போனேன்னா, இன்னைக்கு நான் கேரளாவில் வந்து ஒரு வருஷத்துக்கு 15-20 கச்சேரி பண்ணுறேன். என்னை வந்து பள்ளிக்கட்டு வீரமணி தான் என்னை கூப்பிடுவாங்க அவங்க. அப்படின்னா அந்த பாட்டு என்னைக்கு ரெக்கார்ட் ஆச்சுன்னு சொல்கிறேன், 1969. ஆமாம், ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்னைக்கு இந்த பாட்டு ரெக்கார்ட் ஆச்சு. யோசிச்சு பாருங்க எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு. இப்போ அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து 8 வயசு பள்ளிக்கட்டு வரும்பொழுது. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த பாட்டு பயங்கரமான ஒரு வைப் ஆனதுக்கு அப்புறம் வைரல் ஆச்சு. அப்போ சூப்பர் டூப்பர் ஹிட்னா சாதாரண சூப்பர் டூப்பர் இல்லை, இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி போய். அப்போ வீரமணி வந்து அது வரைக்கும் HMBயில் வந்து முருகன் பாட்டு ஒரு பாட்டு பாடுவார், ஒரு அம்மன் பாட்டு பாடுவார். அப்படி இருந்த கட்டத்தில் இன்னுமே ஐயப்பன் பாட்டு தான் வீரமணி தான் பாடணுன்ற மாதிரி ஒரு முடிவு வந்தாங்க அந்த கம்பெனி. உடனே அடுத்த மாதமே வீரமணி எனக்கு இன்னொரு EP ஒன்று பண்ணணும், சரி பண்ணுவோம். அதில் தான் பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா, பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா, அகமும் குளிரவே அழைத்திடுவோமே சரணம் சரணம் ஐயப்பா, பகலும் இரவும் நாமமே ஸ்மரணம் ஸ்மரணம் ஐயப்பா. இந்த பாட்டு நல்முத்து மணியோடு ஒளி சிந்தும் மாலை. ஏன்னா ஐயப்பனுக்கு மாலை போட்டுனா என்ன விசேஷம், 1000 சரணங்கள் சொல்லிடும் மாலை, ஐயனின் கடை கண்ணில் அன்பெனும் மாலை, அழுதையில் குளித்திடும் அழகு மணி மாலை, பம்பையில் பாலனின் பவழமணி மாலை. இந்த பாட்டு எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது, என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது, இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது. இந்த பாட்டு வந்தது. அதுலயே ஒரு சூப்பர் பாட்டு, இன்னைக்கும் மக்கள் பாடிட்டு இருக்கிற பாட்டு, அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா, ஆரியங்காவு ஐயனே சரணம் ஐயப்பா, பொன்னடியை பணிந்து நின்றோம் சரணமே ஐயப்பா, கண்ணனின் மைந்தனே சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா. இது வந்தது இந்த 4 பாட்டு. அப்போ மக்களோட எதிர்பார்ப்பு அதிகமாச்சு. இனிமேல் வீரமணி கிட்ட நிறைய ஐயப்பன் பாட்டு கேட்கலாம் அப்படின்னும் போது இந்த பள்ளிக்கட்டு சபரி 1970லேருந்து சபரிமலைக்கு போகிற கூட்டம் ஏற ஆரம்பிச்சது. நாங்கள் அதுக்காக எங்களால் தான் சபரிமலைக்கு கூட்டம்னு நான் சொல்லலை. ஏன்னா இந்த பேட்டி பார்க்குறவங்க யாரும் ஏமாப்பா இவனால தான் என்னமோ ஐயப்பனே கொண்டு வந்த மாதிரி பேசுகிறான்னு கண்டிப்பாக பேசுவாங்க, கமெண்ட்டில் போடுவாங்க. போட்டால் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா நான் இன்னைக்கு கச்சேரிக்கு போகிற இடத்துலலாம் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, சார் நாங்கள் பள்ளிக்கட்டு கேட்டு தான் சபரிமலைக்கு போனோம்னு இன்றைக்கும் சொல்கிறவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. கண்டிப்பாக சார், இந்த பாடல் கேட்கும்போது கண்ணீர் வராதவங்களே இருக்காது. கண்டிப்பாக ஒரு உணர்ச்சி, அவங்கள தாண்டி ஒரு உணர்ச்சி வரும், அந்த கடவுள் மேல ஒரு பக்தி வரும் அந்த பாடல் கேட்கும்போது. என்னதான் புது புது பாடல்கள் வந்தாலும், எத்தனையோ பாடல்கள் அதுக்கப்புறம் ஐயப்பன் பாடல் நிறைய பேர் பாடி வந்தாலும், நீங்க இப்ப பாடின பாடல்கள் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு அந்த பாடல், ஒரு குழந்தை இன்னைக்கு ஒரு குழந்தைய வச்சுட்டு அந்த பாடல் போட்டு விட்டா அடுத்த நாள் அந்த குழந்தை அந்த பாட்டை கேட்கும், எனக்கு போடுப்பா அந்த பாட்டை போட்டு விடுப்பா. ஈவன் என்னோட குழந்தைக்கு கூட ஒரு தடவை குட்டி புள்ளியா இருக்கும்போது இந்த பாட்டை போட்டு அடுத்த நாள் அந்த பாட்டை அப்பா அந்த பாட்டை வை அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு அவங்க மைண்ட்ல வந்துட்டு அது ஸ்டோர் ஆயிரும் அந்த பாடல். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான பாடல். ஆமாம்மா கண்டிப்பா. இன்னைக்கும் கோயம்புத்தூர்ல ஒரு ஃபேமிலி இருக்கு, ஹரின் பேர் அவனுக்கு. அவனோட குழந்தை வந்து இந்த பள்ளிக்கட்டு பகவான் சரணம் கேட்காம தூங்காதான். இந்த பாட்டு போட்டதான் தூங்குமா. என்னங்க 1.5 வயசுக்கு அந்த குழந்தை, அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த இசையோட தாக்கம் இருக்கு பார்த்தீங்களா,
அதுவும் குறிப்பாக இந்த பள்ளிக்கட்டு பாட்டோட தாக்கம் எங்கள் குடும்பத்தில் வந்து நிறைஞ்சிருந்தது. அதனால எல்லாருமே அவருக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம், நான், என்னோட பையன், இப்போ என் தம்பிங்க எல்லாருமே இப்போ இந்த ஐயப்பன் பாட்டில் சார் நீங்கள் ஒரு ஐயப்பன் பாட்டு பாட்டீங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தான் வந்தது. இருந்தாலும் நாங்கள் நிறைய சாமி பாட்டு பாடிந்தாலும் எங்கள் ஃபேமிலிக்கு கிடைச்ச பொக்கிஷம் இந்த ஐயப்பன் நாமம். அதான் முக்கியமாக சொல்லுங்க சார், எத்தனை ஐயப்பன் பாடல்கள் பாடியிருக்காங்க? நீங்கள் பாடியிருக்கிறீங்க, அதையும் தாண்டி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எத்தனை ஐயப்பன் பாடல்கள் பாடியிருக்காங்க? எல்லாம் பாடிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 பாட்டு ஐயப்பன் பாட்டு பாடியிருக்கேன். என்னோட தம்பி இருக்காங்க, என்னோட தம்பி வீரமணி கண்ணன் அவங்களாம் இருக்காங்க. அவங்க எப்படி ஒரு 1000 பாட்டு பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னோட பையன் அபிஷேக் ராஜு, அவன் எப்படியும் ஒரு 100-150 பாட்டு ஐயப்பன் பாட்டு தாண்டியிருப்பான். என் பேரன் ஒரு 5-6 பாட்டு பாட்டான் ஐயப்பன், அவன் 7 வயசு தான். அப்போது இது வந்து இந்த லெகசி, ஃபேமிலி லெகசின்னு சொல்லுவாங்க. இது வந்து இது அப்படியே பரவிட்டே வருது. இது கடைசி வரைக்கும் வந்துட்டே இருக்கணும் தான் எங்களோட ஆசை. கண்டிப்பாக சார், எல்லாருக்கும் அதே ஆசை தான். ஏன்னா வந்துட்டு வீரமணி குடும்பத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஐயப்பன் பாட்டு மூலமாக காலகாலமாக இன்னும் நிறையா காலம், இன்னும் நிறையா வருஷம் உங்களோட குடும்பம் நிறையா காலம் பாடணும் சார். அது எங்களோட ஆசையும் கூட. உங்களது குரலில் கேட்குற இந்த பாடல் உங்கள் குடும்பத்தவர் குரலிலும் எல்லாருக்கும் அதுக்கும் போய் சேரணும். அந்த ஐயப்பனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கோ உங்கள் பாட்டு கேட்குற எல்லா மக்களுக்குமே அது கிடைக்கணும். ஏன்னா உங்கள் பாடல் மூலமாக நிறைய பேர் அதை கேட்டுட்டு மாலை போட்டுட்டாலே காலையிலையும் சரி மாலையிலையும் சரி அந்த பாடல்கள் ஓடாத வீடே இருக்காது. பட்டி தொட்டி முதல் கிராமங்கள் எல்லா இடங்கள்லுமே இந்த பாட்டு தான் ஓடும். முதலையாவது கஷ்டமா இருக்கும், கேசட் தேடி போய் வாங்க. இப்போ மொபைல்லே வீரமணி சாங்ஸ் அப்படின்னு போட்டாலே பாடல்களுமே வந்துடுது. சார் நீங்க நிறைய பெரிய பெரிய ஆட்களோடலாம் சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கீங்க. டிஎம்எஸ் சாரை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது சார். அவர் பாடின பக்தி பாடல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அது ஒன்று? எனக்கு டிஎம்எஸ் சீர்காழி இவங்க பாட்டுலாம் பெரிய இன்ஸ்பிரேஷன். சரி, டிஎம்எஸ் பாட்டு இன்னைக்கு எல்லா பாட்டும் மறக்க முடியாத பாட்டு. பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா, பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா, ஆடும் மயில் ஏறி முருகா ஓடி நீ வருவாயப்பா, உள்ளம் முருகுதையா முருகா பொன்னடி காண்கையிலே. இந்த பாட்டு மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன், கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், பசு சொல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன், நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன். எவ்வளவு பாட்டு! கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன், அற்புதமாகிய அருள் பெரும் சுடரே. என்ன பாட்டுங்க அதெல்லாம் மறக்கவே முடியாது அந்த பாட்டு. அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளின்றி உலகிலே பொருளேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. இது டிஎம்எஸ் அண்ணாவோட பாட்டு நிறைய பாட்டுமா சார். இல்லை, உங்கள் குரலில் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார். அவ்வளோ அவங்க இல்லை இருந்தாலும் அவங்களோட சவுல்ஸ் பக்கத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி அவங்க குரல் கேட்குற மாதிரி இருக்குது. இந்த பாக்கியம் எல்லாருக்குமே கிடைக்காது. இன்னைக்கும் முருகனோட பாட்டுனா எனக்கு வந்து முத்தை தருமத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்தி குருவித்து குருவரை என போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்க தமரர் மடிப்பேண 10 தலை தத்தை கழைதொடு ஒற்றை கிரிமற்றை பொருதொரு பட்ட பகல் வட்டத்திகிரி இரவாக 10 கிரை தத்தை கடவைய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தோடு ரட்சி தருவது ஒரு நாளே. இதெல்லாம் பலார் அப்படியே இந்த வார்த்தை வந்து நம்ம கன்னத்தில் அரைகிற மாதிரி இருக்கும்.
யாரா சொல்லுவாங்கல்ல சார் உங்களுக்கு 65 வயசு ஆக போகுது அப்படின்னு மிக்க சொல்லி நன்றி. எப்படி சார் இப்படி விடாம பாடுறீங்க? ஏன்னா நேத்துக்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்ட பாடல்ல இருக்க லைனை பாட சொன்னா கூட எங்களுக்கு எல்லாம் தெரியாது. அதுதான் நான் சொன்னேன் பார்த்தியா, நான் முன்னாடி நம்ம செவி வழி கேட்ட பாடல்கள் இதெல்லாம் நான் ஒன்றும் ஸ்கிரிப்டே இதை வச்சு பாட முடியாது. கண்டிப்பா அதே மாதிரி சீர்கழி எவ்வளோ பாட்டு, நீ எல்லாம் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை முருகா, தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் நின்று சிந்தை கவர்ந்தாய், குருவாகி எமக்கு நல்லிசை தந்தாய், திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய், நாயேனை நாளும் நல்லவனாக்க ஓயாமல் ஒழியாமல் உன்னருள் தந்தாய், நீ எல்லாம் தெய்வம் இல்லை. இந்த பாட்டு ஆவி குடி இருக்கும் ஆவி நன்குடி, அங்கே கொலுவிருக்கும் அழகு திருவடி, என் ஆவி குடியிருக்கும் ஆவி நன்குடி, உன்னுடைய மேல் ஒன்றே ஒரு துணையாய் வருகிறது, கும்மிருட்டு பாதையிலும் கோலாக தெரிகிறது. அந்த பாட்டு அதோட மறக்க முடியாத ஜனங்களுக்கு பாடல், சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதூர்க்கை சிரித்திருப்பாள், பெண்ணவளின் கண் அழகை பேசி முடியாது, பேரழகு கீழாக வேறொன்றும் கிடையாது, சின்னஞ்சிறு பெண் போல. மறக்க முடியுமா அந்த பாட்டெலாம்? தேங்க்யூ ஸோ மச் சார். யாருக்குமே கிடைக்காது இதுக்கப்புறம் யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குமா? உங்களை பக்கத்தில் உட்கார வச்சு உங்களோட அனுபவங்கள், நீங்கள் பாடின பாடல்கள் எல்லாத்தையும் உங்கள் குரலால் கேட்குறதுக்கு யாருக்கும் வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது பெரிய வரமாக தான் நாங்கள் பார்க்குறோம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம், தொடர்ந்து பேசலாம். உங்களது இசை பயணம் இன்னும் தொடரணும். உங்களது ஆசீர்வாதம் பாடுற எல்லா குழந்தைகளுக்கும், எல்லாருக்குமே, இசைத்துறையில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்கணும். நன்றி சார். மனமார்ந்த நன்றிகள். நல்ல விஷயங்களை மக்களோடு பகிர்ந்து கொண்டதில், இதை கேட்கிறவங்க எல்லாரும் ஆயுர் ஆரோக்கியம் சௌக்கியத்தோட எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா.